மத்திய மலைநாட்டை பாதுகாக்க புதிய அதிகார சபை, ஜனாதிபதி தெரிவிப்பு. யாழ் கொழும்புத்துறை இறங்குதுறையின் நவீனமயமாக்கும் பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டார் அமைச்சர் சந்திரசேகர். அவசரமாக அதிஉயர் பாதுகாப்பு சிறைக்கு இடமாற்றப்பட்டுள்ள பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளி. யாழில் நடைபெறும் சர்வதேச மாநாட்டின் முக்கியத்துவத்தை குறைக்கும் முயற்சிகள் தவிர்க்கப்பட வேண்டும், சிவஜோகநாதன் தெரிவிப்பு. இலங்கை நேபாளத்திற்கு $1 மில்லியன் மனிதாபிமான உதவி. எதிர்க்கட்சியினர் விதைத்ததையே இன்று அறுவடை செய்கின்றனர், சந்தன சூரியராட்சி சாடல். சர்வதேச வளைந்து காணாமலாக்கப்பட்டோர் மாநாட்டுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் ஜார் குற்றம் செய்திருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், டக்ளஸ் வலியுறுத்தல். வளைந்து காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார் மீதான போலீசாரின் பல பிரயோகம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மீதான அரசாங்கத்தின் அலட்சியத்தை காண்பிக்கிறது, சட்டத்தரணி அம்பிகா சட்குணநாதன் விசனம். நீதித்துறை பொருளாதாரம் பற்றி பேச ராஜபக்சர்களுக்கு உரிமை இல்லை, மஹிந்த ஜெயசிங்க குற்றச்சாட்டு. டிசம்பர் 31 பின்னரும் வாகன இறக்குமதி சுங்க மேல்கட்டணம் நீடிக்குமா, கையிருப்பை பொறுத்தே தீர்மானம், சதுரங்க அபிசிங்க தெரிவிப்பு. கல்குடாவில் நெஞ்சில் கையடக்க தொலைபேசி வைத்து உறங்கிய இளைஞன் கையடக்க தொலைபேசி வெடித்து உயிரிழப்பு. சிரான் பாசிக்குடன் தொடர்பு படுத்தி போலி பிரச்சாரம், சட்ட நடவடிக்கைக்கு விரைந்த திலகரத்ன டில்ஷான். பேரழிவுகரமான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், இடம்பெயர்வு மற்றும் பரவலான அழிவை தொடர்ந்து நேபாள மக்களுடன் இலங்கை தனது ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக நேபாளத்தின் தொடர்ச்சியான மனிதாபிமான மற்றும் நிவாரண முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் $1 மில்லியன் நிதி உதவியை வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். இப்பேரழிவினால் ஏற்பட்ட துயரமான உயிரிழப்புகள் மற்றும் துயரங்களுக்கு ஜனாதிபதி தனது ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தினார். மேலும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் சார்பாக நேபாள அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும், குறிப்பாக தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கும் மனமார்ந்த இரங்கலை தெரிவித்தார். இலங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான நெருங்கிய மற்றும் நீண்டகால நட்புறவு மற்றும் ஒற்றுமை பிணைப்புகளை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இந்த இக்கட்டான நேரத்தில் நேபாள மக்களுடன் இலங்கை உறுதியாக நிற்கிறது என்று வலியுறுத்தினார். இந்த நிதியுதவியானது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உடனடி நிவாரண மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நேற்றைய தினம் வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹேரத் தனது நேபாள சக வெளிநாட்டு அமைச்சர் ஷிஷிர் கானலுடன் தொலைபேசியில் உரையாடிய போது நேபாளத்திற்கு இலங்கையின் இரங்கலையும் உறுதியான ஆதரவையும் ஒற்றுமையையும் தெரிவித்தார். இலங்கை அரசாங்கம் நேபாள அரசாங்கத்துடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றி வருவதுடன் நிவாரண மற்றும் மீட்பு பணிகளுக்கு இலங்கை பங்களிக்கக்கூடிய பொருத்தமான வழிகளையும் தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றது. கண்டி வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையின் வருடாந்த எசல பெரகரா விழாவின் இறுதி மகா ரந்தோலி பெரகரா நேற்றிரவு வீதி உலா வந்த நிலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுடன் இணைந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பெரகராவை கண்டுகளிப்பதில் இணைந்து கொண்டார். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி, கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த், மத்திய மாகாண ஆளுநர் நிபுணத்துவ வைத்தியர் ஹர்ஷ சுரங்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா, போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய ஆகியோருடன் வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளின் சிரேஷ்ட பிரதிநிதிகள் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். காணாமலாக்கப்பட்டவர்களின் விவகாரத்தில் ஜார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். காணாமல் போன உறவுகளின் வலியையும் வேதனையும் உணர்ந்து அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது முகம் கொடுக்க நேர்ந்த சம்பவங்கள் தமக்கு மிகுந்த வேதனை அளிக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டினார். காணாமல் போன உறவுகள் நீண்ட காலமாக தமது அன்பானவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய முடியாமல் பல்வேறு இன்னல்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து கொண்டு வாழ்ந்து வருகின்றமையை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக அடையாளம் கண்டு எவ்வித பாரபட்சமுமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே தமது உறுதியான நிலைப்பாடு என்றார். தாமும் காணாமல் போனவர்களின் உறவுகளை போன்ற வழிகளை உணர்ந்தவர் என்ற அடிப்படையில் அவர்களின் உணர்வுகளையும் வேதனைகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு உரிய தரப்பினர் அவர்களுக்கு நீதி வழங்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
மத்திய மலைநாட்டு பாதுகாப்பு அதிகார சபை சட்டமூலத்தை இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அந்த சூழல் அமைப்பை பாதுகாப்பதற்கான அனைத்து அதிகாரங்களையும் அந்த அதிகார சபைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டு பண்டாரவளை பூனாக்கலை கபரகளை நிலச்சரிவினால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவோதயாபுரம் வீட்டுத் திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியுடன் மத்திய மலைநாட்டு பாதுகாப்பு அதிகார சபையை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய மலைநாடு இலங்கையின் இதயம் என குறிப்பிட்ட ஜனாதிபதி மத்திய மலைநாட்டை பழைய நிலைக்கு கொண்டுவர பல தசாப்தங்கள் ஆகலாம் என்ற போதிலும் இடம்பெற்று வரும் அழிவுகளை தடுப்பதற்கு எவ்வாறேனும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய மலைநாடு இலங்கையின் இதயம் என குறிப்பிட்ட ஜனாதிபதி அது கண்முன்னே அழிந்து வருவதாகவும் மலைச்சரிவுகள், நீரூற்றுகள் வற்றுதல், ஆறுகள் மற்றும் ஓடைகள் தோர்ந்து போதல் என்பனவற்றை நாம் கண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கமைய இச்சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மத்திய மலைநாட்டு பாதுகாப்பு அதிகார சபைக்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்படும். நமது நாட்டின் எதிர்காலத்தின் முக்கிய பகுதி மத்திய மலைநாட்டிலேயே தங்கியுள்ளது. நமது எதிர்காலத்திற்காக மத்திய சூழலை பாதுகாப்பது நமது பொறுப்பாகும். இந்த வேலை திட்டத்தின் போது வீடுகளை இழக்க நேரிடலாம். சாகுபடி நிலங்கள் காடுகளாக மாறக்கூடும். ஆனால் அதை செய்தாக வேண்டும். இல்லையெனில் நாம் பெரும் பேரழிவை எதிர்கொள்ள வேண்டி வரும். நிறுவனங்களின் அதிகாரங்கள் பிரியலாம், பதவிகள் மாறலாம். சாரும் கலங்க வேண்டாம் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை மலையக மக்கள் தமது சொந்த சகோதரர்களாக நாட்டில் வாழ்வதற்கு முழு உரிமையும் வாழ்க்கையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதன் ஒரு கட்டமாக தோட்ட நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் 2042 முடிவடையும் போது அம்மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார். காணி தொடர்பாக பெரும் பிரச்சினை உள்ளது. தோட்டத்தில் வேலை செய்தாலும் நிறுவனங்கள் இலகுவில் காணிகளை வழங்க விரும்புவதில்லை. ஆனால் இந்த நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் 2042 முடிவடைய உள்ளன. ஏற்கனவே அது தொடர்பான அமைச்சு அந்த ஒப்பந்தங்கள் குறித்து மறு ஆய்வு செய்ய குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. நாங்கள் மிக விரைவில் அந்த ஒப்பந்தங்களை முடிக்க எதிர்பார்க்கின்றோம். அதில் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சரத்துகளுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட அவதானம் செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். இதேவேளை யுத்த காலத்தில் இலங்கையை விட்டு இந்தியாவிற்கு சென்ற மக்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு இருந்த தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மலையக மக்கள் குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு அனைத்து மக்கள் குழுக்களுக்கும் தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதாகவும் அதற்காக பல வீட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் வீடமைப்புக்கு முன்னுரிமை அளிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மக்களுக்கு நல்ல வருமான வழி தேவை. அதை பூர்த்தி செய்ய பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அது போதுமானதாக இல்லாவிட்டாலும் முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பிள்ளைகளின் கல்வியில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. நூற்றாண்டுகளாக இந்த சமூகம் வாழ்ந்த வாழ்க்கையை தங்கள் பிள்ளைகளுக்கு உரிமையாக்குவது நியாயமானதல்ல. தோட்டத்தில் பிறக்கிறார்கள், தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள், தோட்டத்தில் இறக்கிறார்கள், தோட்டத்தில் மண்ணாகிறார்கள். அந்த வாழ்க்கையில் இருந்தவர்கள் வெளியே வர வேண்டும். அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கு மிக முக்கிய காரணி கல்வி. அதேபோல் ஆரோக்கியமான வாழ்விற்காக நல்ல சுகாதார வசதிகள் வழங்கப்படும். குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் இந்த மலையக மக்களிலேயே அதிகமாக உள்ளனர். 5 வயதுக்குட்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள் எங்கிருக்கிறார்கள்? ஆயுட்காலம் குறைந்த சமூகம் எங்குள்ளது? அது இந்த மக்களுக்கு இடையேதான். எனவே 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஏறெடுத்தும் பார்க்காத ஆட்சிகளால் இந்த மக்கள் இந்த அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றார். 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தையொட்டி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச மாநாட்டுக்கு அனைத்து தரப்பினரும் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று தாயக செயலணி அழைப்பு விடுத்துள்ளது. ஜாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மேற்படி அழைப்பை தாயக செயலணி விடுத்துள்ளது. இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் 24/8/2026 திங்கட்கிழமை இன்றைய இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக நமது அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நீதியின் ஓலம் 2 போராட்டத்திற்கு வருகை தந்து உணர்வெழுச்சியோடு பங்களித்த அனைத்து உறவுகளுக்கும் தாயக செயலணியினரின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம் அன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச மகாநாட்டிற்கு எங்களது முழுமையான ஆதரவையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
தாயக செயலணி சார்பில் இந்த மகாநாடு சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களையும் நல்ல ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழர்களின் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி நீதியின் ஓலம் 2 போராட்டத்தின் இறுதி நாளில் வாசிக்கப்பட்ட எங்களது அறிக்கை ஐக்கிய நாடுகள் சபையின் காரியாலயத்தில் கையளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரில் அந்த அறிக்கையை நேரடியாக சென்று ஐக்கிய நாடுகள் சபையிலும் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அந்த அறிக்கையை ஏற்று அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் தேசியம் சார்ந்த அமைப்புகளும் முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நல்கி கையொப்பமிட்டு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய நீதியின் ஓரம் 2 போராட்டத்திற்கு தோளோடு தோள் நின்று உதவிய அனைத்து பொது அமைப்புகளும் மாணவர் அமைப்புகளும் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபை தவிசாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் வர்த்தக சங்கங்கள் வர்த்தக ஸ்தாபனங்கள் முன்னாள் போராளிகள் ஆகிய அனைத்து அமைப்புகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். தாயகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பேருந்துகள் மூலம் வந்து பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எதிர்வரும் 8ஆம் தேதி தொடங்கி ஒரு மாத காலத்திற்கு விழிப்புணர்வு வீதி நாடகம் தமிழர் தாயகம் தழுவிய ரீதியில் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். இது குறிப்பாக இளைஞர்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக அமைக்கப்பட்டுள்ளது, வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீதி நாடகம் உங்கள் ஊர் தேடி வரும்போது உங்கள் முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வேண்டுகின்றோம். இறுதியாக எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் நாளான அன்று வடக்கு கிழக்கு காணாமல் வலிந்து ஆக்கப்பட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள மகாநாட்டிலும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு அண்மை காலமாக ஆலயங்களில் விமர்சிக்கப்படுகின்ற களியாட்டங்கள் கேளிக்கை நிகழ்வுகளை தவிர்த்து ஆலயங்களிலே நீதி சமாதானம் அமைதி வேண்டி ஆலயங்களில் வழிபாடுகள் இயற்றுமாறும் தொடர்ந்தும் இவ்வாறான நீதியான போராட்டங்களுக்கு வலுச்சேர்த்து உரிமைகளை வென்றெடுப்பதற்கு இறைவனிடமும் அனைத்து ஆலயங்கள் சார்பாகவும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆலய நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொள்வதோடு ஆலயங்கள் சார்ந்த நிர்வாகிகள் சமூக பொறுப்புணர்வோடும் சமய பற்றுறுதியோடும் பயணித்து இந்த சமயம் சார்ந்தது என்று இருக்காமல் இனம் மதம் மொழி சமூக வேறுபாடுகள் களைந்து இந்த சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமாகிய எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச மகாநாட்டிற்கு அனைத்து பொது அமைப்புகளும் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்திற்கும் மகாநாட்டிற்கும் தங்களுடைய முழுமையான ஆதரவை நல்குமாறு மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இறங்குதுறை அகலப்படுத்தும் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரில் சென்று பார்வையிட்டார். கடற்றொழிலாளர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு இறங்குதுறை வசதிகளை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் தற்போதைய பணிநிலை மற்றும் எதிர்கால கட்டுமான நடவடிக்கைகள் தொடர்பில் அமைச்சர் அதிகாரிகளிடம் விரிவான தகவல்களை கேட்டறிந்ததாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்திற்காக 205 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ள போதிலும் திட்டமிட்ட கால அட்டவணையை விட பணிகள் சற்று தாமதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து கடற்றொழிலாளர்கள் மற்றும் துறைசார் தரப்பினரின் நலன்களை கருத்தில் கொண்டு எஞ்சியுள்ள பணிகளை துரிதப்படுத்தி அடுத்த 2 மாதங்களுக்குள் அனைத்து பணிகளையும் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும்
இறங்குதுறை அகலப்படுத்த மற்றும் அதனுடன் தொடர்புடைய உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக அமைத்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் அமைச்சரும் அதிகாரிகளும் விரைவாக கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். கொழும்புத்துறை இறங்குதுறையின் வசதிகளை நவீனமயப்படுத்தியதன் மூலம் கடற்றொழிலாளர்களின் தொழிற்சார் தேவைகளை இலகுவாக்குவதுடன் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை மேலும் உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பின்னரும் வாகன இறக்குமதி மீதான சுங்க மேல் கட்டணத்தை நீக்குவதா இல்லையா என்பது குறித்தான தீர்மானம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு நிலவரத்தை பொறுத்தே அமையும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அண்மையில் வழங்கிய பிரத்யேக நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வாகனங்களின் விலைகள் மற்றும் இறக்குமதி வரிகள் தொடர்பில் அவதானிக்கும் போது இத்தகைய தளர்த்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு முன்னர் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை மேலும் வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மை முன்னுரிமையாகும். அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை அடுத்து வாகன இறக்குமதிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. அரசாங்கம் ஆரம்பத்தில் சுமார் 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகன இறக்குமதி எதிர்பார்த்திருந்த போதிலும் வரிகள் மற்றும் மேலதிக கட்டணங்களை கணக்கில் கொள்ளும் போது இந்த ஆண்டின் இறக்குமதிகள் சுமார் 2.1 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளன. வாகன இறக்குமதியின் அந்த அதிகரிப்பானது நாட்டின் எரிபொருள் தேவையை கணிசமாக உயர்த்தியுள்ளது. இதனால் இறக்குமதி வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு தற்காலிக நடவடிக்கைகள் தேவைப்பட்டதன் காரணமாகவே இந்த சுங்க மேல் கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பின்னர் இந்த மேல் கட்டணம் நீக்கப்படுமா என்பதை தற்போதைக்கு உறுதிப்படுத்த முடியாது. அந்த நேரத்தில் நிலவும் நாட்டின் அந்நிய செலாவணி நிலைமை பொறுத்தே முடிவு எடுக்கப்படும். அத்துடன் நாட்டில் வரித்தளம் விரிவுபடுத்தப்பட்டு வரி வசூலிப்பு நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்படும் போது மறைமுக வரிகள், நேரடி வரிகள் மற்றும் இறக்குமதி வரிகள் படிப்படியாக குறைக்கப்படும் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் அரச வருவாய் என்பன மேலும் ஸ்திரத்தன்மை அடையும் பட்சத்தில் எதிர்காலத்தில் வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கக்கூடும். தனிநபர்கள் மீதான வரிச்சுமையை குறைத்து பொதுமக்கள் வாகனங்கள் இலகுவாகவும் மலிவான விலையிலும் கொள்வனவு செய்வதற்கான சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நீண்டகால கொள்கையாகும். எனினும் இதற்கான மாற்றங்கள் அனைத்தும் படிப்படியாகவே நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். நீதிகோரி போராட்டத்தில் ஈடுபட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய்மார்கள் போலீசாரால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட சம்பவமானது நீதியமைச்சரும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகளும் ஜாழ் மாவட்ட செயலகத்திற்குள்ளே காணாமல் போனோரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலேயே இடம்பெற்றமையானது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மீதான அரசாங்கத்தின் அலட்சியத்தையும் வெறும் சடங்காக மாத்திரம் நோக்கப்பட வேண்டிய நினைவுகூரல் நிகழ்வின் தன்மையை காண்பிப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் சட்டத்திரணி அம்பிகா சட்குணநாதன் விசனம் வெளியிட்டுள்ளார். இந்த காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் விசேட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய்மார்கள் போலீசாரால் இழுத்துச் செல்லப்பட்டு மாவட்ட செயலகத்திற்கு வெளியே தள்ளிவிடப்பட்டனர். அது மாத்திரமின்றி பேஸ்புக் வாயிலாக ஒளிபரப்பப்பட்ட இந்த போராட்ட காணொலியை நீதியமைச்சர் ஹர்சன நாணேக்கார மாவட்ட செயலகத்திற்குள் இருந்தவாறு அவரது கையடக்கு தொலைபேசியில் பார்வையிடும் புகைப்படம் ஒன்றும் பேஸ்புக்கில் பரவலாக பகிரப்பட்டு பலரதும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. இதுகுறித்து கடும் கண்டனத்தையும் அதிருப்தியும் வெளிப்படுத்தி தனது உத்தியபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் சட்குணநாதன் அதில் கூறியிருப்பதாவது: வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் பொது இடமொன்றில் இருந்து போலீசாரால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டது ஏன்? வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை நினைவுகூறுவதற்கான நாளில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான அரசியலமைப்பு உரிமையை அனுபவிப்பதற்கு கூட இடமளிக்காமல் அந்த உறவுகள் வெளியேற்றப்பட்டமை அதிர்ச்சி அளிக்கிறது. அது மாத்திரமின்றி அந்த சம்பவமானது நீதி அமைச்சரும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகளும் மாவட்ட செயலகத்திற்குள்ளே காணாமல் போனோரை நினைவுகூர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலேயே இடம்பெற்றமையானது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மீதான அரசாங்கத்தின் அலட்சியத்தையும் வெறும் சடங்காக மாத்திரம் நோக்கப்பட வேண்டிய நினைவுகூரல் நிகழ்வின் தன்மையுமே காண்பிக்கிறது. இதுதான் அரசாங்கம் வாக்குறுதியளித்த கட்டமைப்பு ரீதியான மாற்றமா என கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் செய்த தவறுகளையும் ஊழல்களையுமே இன்று எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் விதைத்தவற்றை இன்று அறுவடை செய்கிறார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராட்சி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறது. முந்தைய அரசாங்கங்களின் காலத்தில் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த வழக்குகள் பல ஆண்டுகள் இழுத்தடிக்கப்பட்டதால் தொழில்நுட்ப காரணங்களை கூறி வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டன. ஆனால்
ஆனால் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்தவித அரசியல் தலையீடுகளுமின்றி போலீஸ் விசாரணைகள் மூலம் நீதியை நிலைநாட்டி வருகிறது. மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம்சிங்க ஆட்சியின் போது இடம்பெற்ற வீண்விரயங்கள் தற்போது ஒவ்வொன்றாக வெளிவர ஆரம்பித்துள்ளன. முன்னாள் சபாநாயகர் ஒருவர் 2 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ரூபாவை எரிபொருளுக்காக மட்டும் செலவிட்டுள்ளார். அப்போதைய பிரதேச சபாநாயகர் ஒருவர் தனது தனிப்பட்ட வாகனத்திற்கு பாராளுமன்ற சலுகைகளை பயன்படுத்தி 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எரிபொருளை பயன்படுத்தி இருப்பதாக தெரிய வந்துள்ளன. எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஆட்சியில் இவ்வாறான ஊழல்கள் மற்றும் வீண்விரயங்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதர் உலக குழுக்களைச் சேர்ந்த சுமார் 62 முக்கிய குற்றவாளிகள் வரை போலீசார், விசேட அதிரடிப்படை மற்றும் குற்றப்புலனாய்வு துறையினரின் தலையீட்டினால் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் கடந்த மாதங்களில் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து துறைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் இந்த வெற்றிகளை கண்ட எதிர்க்கட்சியினர் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். போலீஸ் துறை, நீதித்துறை மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரிகளுக்கு எதிராக தனிப்பட்ட விமர்சனங்களை முன்வைத்து வழக்குகளை தாமதப்படுத்த எதிர்க்கட்சியினர் முயல்கின்றனர். சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதில் அரசாங்கம் தொடர்ந்தும் உறுதியாக செயற்படும் என்றார். அரசாங்கம் சிறந்த பல திட்டங்களை முன்னெடுக்கும் போது ஊழல்வாதிகள் அனைவரும் அதற்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளனர். நீதித்துறை மற்றும் பொருளாதார முயற்சி தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கு ராஜபக்சக்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது என தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். மகரகம பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவித்துள்ளார்கள். இந்த திருத்தம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சாதகமானதை தவிர பாதகமானதல்ல. எதிர்க்கட்சியில் உள்ள பெரும்பாலான உறுப்பினர்கள் ஊழல் மோசடியுடன் தொடர்புடையவர்கள். பலர் பிணையில் உள்ளார்கள். கிடப்பில் போடப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டு வருகின்ற போது இவர்கள் கலக்கமடைந்துள்ளார்கள். ஊழல்வாதிகள் சிறைக்கு செல்வது அவர்களின் தனிப்பட்ட பிரச்சனையை தவிர மக்களின் பிரச்சனை அல்ல. அரசாங்கம் சிறந்த பல திட்டங்களை முன்னெடுக்கும் போது ஊழல்வாதிகள் அனைவரும் அதற்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளனர். நீதித்துறை மற்றும் பொருளாதார முயற்சி தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கு ராஜபக்சக்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது. இந்த நாட்டில் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை ராஜபக்சக்களின் காலத்தில் தான் இல்லாமல் போனது. முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை ராஜபக்சக்கள் முறையற்ற வகையில் பதவி நீக்கினார்கள். அதற்காக அவர்கள் நாட்டு மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்றார். முன்னாள் தேசிய கிரிக்கெட் வீரர் டிஎம் டெல்ஷான் தனது நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட பொய்யான மற்றும் அவதூறான பதிவுகள் குறித்து கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். நாட்டிற்கு 20 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய தான் கட்டியெழுப்பிய நட்பெயருக்கு இந்த தவறான தகவல்கள் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கைக்கு திரும்பிய பின்னர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ள டில்ஷான் தனது பெயரை தூய்மைப்படுத்த நியாயமான மற்றும் விரைவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பார்வையாளர்களை ஈர்ப்பதற்காகவோ அல்லது விளம்பரத்திற்காகவோ பொது நபர்களின் பெயர்களை பயன்படுத்தி தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்த்து சமூக ஊடக பயனர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த அவதூறான பதிவுகளுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்க தனது வழக்கறிஞர்கள் ஆயத்தமாகி வருவதாகவும் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் சட்ட ரீதியான தீர்வுகளை பெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குற்றவாளி ஷிரான் பாசிக்குடன் டில்ஷானை தொடர்பு படுத்தி சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டே மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளில் பராமரிக்காமல் கைவிடப்பட்டுள்ள 29 எண்ணெய் தாங்கிகளை நீண்ட கால குத்தகை அடிப்படையில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு வழங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மஜூர நெத்திக்குமார் தெரிவித்துள்ளார். திருகோணமலை எண்ணெய் தாங்கி மறுசீரமைப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான எண்ணெய் தாங்கிகளை மறுசீரமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை பெட்ரோலிய டெர்மினல் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான 61 தாங்கிகளில் 29 தாங்கிகள் முறையாக பராமரிக்கப்படாமல் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. இந்த 29 தாங்கிகளை நீண்டகால குத்தகை அடிப்படையில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. வெகுவிரைவில் அந்த பணிகள் நிறைவுபடுத்தப்படும். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கண்காணிப்புக்கு அமைவாக 2 தாங்கிகள் முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளன. 2 தாங்கிகள் தற்போது புனரமைக்கப்பட்ட வண்ணம் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் வெகுவிரைவில் நிறைவுபடுத்தப்படும். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளிலிருந்து உச்ச பயனை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலும் அதற்குரிய ஒத்துழைப்புகள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன என்றார்.
போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினருமான படோவிட்ட அசங்கவின் நெருங்கிய ஆதரவாளர் ஒருவர் வலான ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்படி சந்தேக நபர் படோவிட்ட அசங்கவின் போதைப் பொருளை விநியோகிப்பதோடு பண கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டவர் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வலான ஊழல் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகளவை நேரடி மேற்பார்வையில் அப்பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் இந்திக்க வீரசிங்கவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக இந்த விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது கைதான சந்தேக நபர் படோவிட்டு 3ஆம் கட்டத்தைச் சேர்ந்த லக்மாலின் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த படோவிட்டு அசங்கவின் போதைப்பொருள் வலையமைப்பில் பிரதான போதைப்பொருள் விநியோகஸ்தராக செயற்பட்டு வந்துள்ளார். அத்தோடு போதைப்பொருள் விநியோகத்தின் மூலம் ஈட்டப்படும் பணத்தையும் அசங்கவுக்கு நாளாந்தம் சந்தேக நபர் செலுத்தியுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வலான ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 15 கிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபர் தற்போது மேலதிக விசாரணைகளுக்காக கல்கிஸ்ஸ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து தடுத்து வைக்கப்பட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை ரயில் நிலைய வீதியில் அமைந்துள்ள அழகு நிலையம் ஒன்றில் வைத்து நேற்று சுமார் 7 கோடி மதிப்பிலான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் தம்பதியோரொன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைவாக குறித்த அழகு நிலையத்தை முற்றுகையிட்டு மேற்கொண்ட சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக மாத்தறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. மாத்தறை உதவி போலீஸ் அத்தியட்சகர் சந்தன விஜயசகரவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மாத்தறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வசந்த ஜெயமினி குமாரவின் மேற்பார்வையில் இந்த முற்றுகை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மாத்திரை வெலேகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோகிராம் 45 கிராம் ஹெரோயின் மற்றும் 50 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவரது 26 வயதுடைய மனைவியிடமிருந்து 6 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. கூடுதலாக போதைப்பொருள் வியாபாரம் மூலமாக ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 6,25,000 ரூபாய் பணம், 2 மின்னணு தராசுகள் மற்றும் 4 கைபேசிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. 1 கிராம் ஹெரோயின் 25,000 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதுடன் கைது செய்யப்பட்ட தம்பதியினர் நீண்ட காலமாக இப்போதைய பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாதாள உலகக்குழுவின் முக்கிய புள்ளியாக கருதப்படும் கெஹல் பத்ர பத்மே பூசா அதியுயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மே சர்வதேச நடவடிக்கையை தொடர்ந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் விசாரணைகளுக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரை எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன்போது சந்தேக நபரின் எதிர்த்தரப்பினர் பெலிசர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரை வேறு சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறு சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கை பரிசீலித்த நீதிமன்றம் சந்தேக நபரை மிகவும் பாதுகாப்பான பொருத்தமான சிறைச்சாலையில் தடுத்து வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. இதற்குமே சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் கெஹல் பத்ர பத்மே பூசா அதியுயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கல்குடா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருங்காலிச்சோலை பாசிக்குடா பகுதியில் கைபேசி வெடித்ததில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த இளைஞர் கைபேசியை மின்னேற்றத்தில் இணைத்துவிட்டு அதனை நெஞ்சில் வைத்தவாறு உறங்கியதாகவும் இதன்போது மின்சாரம் தடைப்பட்டு சிறிது நேரத்தின் பின்னர் மின்சாரம் மீண்டும் வழமைக்கு திரும்பிய சந்தர்ப்பத்தில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாலில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டுக்கு எதிராக சில சக்திகள் இன்னும் ஒரு போராட்டத்தினை நடத்துவதன் மூலமாக அதனுடைய தாற்பயத்தையும் அதனுடைய ஒரு முன்னேற்றத்தையும் அதனுடைய வலுவையும் குறைப்பதற்கான சில வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தாங்கள் அறிகின்றோம். எனவே அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் சபாரத்னம் சிவஜோகநாதன் தெரிவித்தார். மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஆகஸ்ட் 30 தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினமாகும். அன்றைய தினத்தில் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கமானது யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் அன்றைய தினத்தினை ஒரு சர்வதேச மாநாடாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். எனவே அன்றைய தினத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த மாநாட்டில் தமிழ் பேசும் மக்களாக தமிழர்களாக நாங்கள் அன்றைக்கு அந்த மக்களுக்கு நடந்த இன அழிப்பின் ஒரு அங்கமாக அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளது உறவினர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவினர்கள் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். பொறுப்பு வாய்ந்த அரசினுடைய
முப்படைகளினுடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்ட அந்த அப்பாவி மக்கள் கூட காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சிறு குழந்தைகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், பெண்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், வயது முதிர்ந்த முதியவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், அருட்தந்தையர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மிகவும் உலகத்திலே 2வது அதிகமான மனிதர்கள் காணாமலாக்கப்பட்ட நாடு என்ற ஒரு பட்டியலை இந்த இலங்கை அரசாங்கம் பெற்றிருக்கின்றது. அது எம்மை பொறுத்தவரையில் மிகவும் வேதனையான ஒரு கவலையான விடயமாகும். எனவே இந்த சர்வதேச காணாமலாக்கப்பட்ட ஒரு தினம் தொடர்பான வேலை திட்டங்களுக்கு எதிராக சில சக்திகள் தாங்களும் அதை இன்னும் ஒரு போராட்டங்கள் போன்ற ஒரு போராட்டங்களை நடத்துவதன் மூலம் அதனுடைய தாற்பயத்தையும் அதனுடைய ஒரு முன்னேற்றத்தையும் அதனுடைய வலுவையும் குறைப்பதற்கான சில வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். எனவே அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே இடத்தில் தான் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றதையும் நாங்கள் கூறிக்கொள்வதுடன் 25ஆம் தேதிக்கு முதல் நாள் காணாமல் போனோர் அலுவலகம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலானது உள்ளக பொறிமுறைக்குள் காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஊடாக இழப்பீடு வழங்குதல் மற்றும் காணாமல் போனவர்களுக்கான சான்றிதழை வழங்குவது தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அந்த ஏற்பாட்டிற்காக அதிகமான நபர்கள் வாகனங்கள் மூலமாக அந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் அல்லது சென்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளானவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரியான சர்வதேச நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கமானது காணாமல் போனோர் போன்ற அலுவலகங்களுக்கு ஊடாக காணாமல் ஆக்கியோர் மற்றும் காணாமல் போனோர் இரு தரப்பையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு உள்ளக பொறிமுறைக்குள் அந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொள்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம், அதாவது காணாமல் போனோர் அலுவலகத்தின் மூலம் எந்த ஒரு சட்ட ஏற்பாடுகளோ அல்லாட்டி போனால் பொறுப்புக்கூறலோ இல்லாத ஒரு இடத்தை தான் அந்த ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு கீழ்தான் அந்த காணாமல் போனோர் அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த காணாமல் போனோர் அலுவலகத்தினுடைய செயல்பாடு எம்மை பொறுத்தவரையில் ஒரு கண் துடைப்பு. சர்வதேசத்திற்கு ஒரு நாடகமாகத்தான் அது அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான பொறுப்பு கூறலும் அந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த காணாமல் ஆக்குதலை செய்தவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் அல்லது அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் இலங்கை அரசின் சட்ட திட்டங்களுக்குள் இல்லாதிருப்பதன் காரணத்தினால் நாங்கள் இந்த உள்ளக பொறிமுறையை வேண்டாம் என்பதனை தெளிவாக கூறி நிற்கின்றோம். அந்த வகையில் சர்வதேச நீதி பொறிமுறைதான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வாக இருக்கும் என்பதனையும் வலியுறுத்தி கொண்டு 30ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினத்தை மிகவும் சிறப்பான முறையில் அவர்களோடு நினைத்தது போன்ற ஒரு ஏற்பாடு நடைபெறுவதற்கு எல்லோருடைய ஆதரவும் அந்த மாநாட்டுக்கு இருக்க வேண்டும் என்பதனையும் அன்றைய தினம் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த மாதிரியான மோசமான ஒரு செயல்பாட்டை செய்த பொறுப்பு வாய்ந்த அரசாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசின் கடந்த கால போக்கினையும் கண்டித்துக் கொண்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கிடைப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து சேர்ந்து கட்சி பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் அனைத்து தரப்பினரும் இளையோர்கள் முதல் பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், சமய தலைவர்கள், விளையாட்டு கழகங்கள், மாதர் சங்கங்கள் என அனைத்து தரப்பினரும் அந்த இடத்திற்கு வந்து தங்களுடைய இந்த மாநாட்டுக்கு வலிச்சேர்க்குமாறு சிவில் சமூகம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு அன்றைய தின மாநாட்டுக்கு முன்னதாக காலை 9 மணியளவில் பேரணி ஒன்று நடைபெற இருக்கின்றது. அந்த பேரணியானது தந்தை செல்வா கலையரங்கில் சென்றடையும். அந்த பேரணிக்கு பிற்பாடு மாநாடு தொடங்கும். அந்த மாநாட்டில் 2 விதமான புத்தகங்களும் வெளியிட இருக்கின்றது. இதுவரையில் 600க்கும் மேற்பட்ட தாய்மார் தங்களது உயிரை தியாகம் பண்ணி இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் சர்வதேச நீதி கேட்டு போராடி எந்த ஒரு நீதியும் கிடைக்காமல் அவர்கள் உயிரை விட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர்களுடன் அவர்களுடைய போராட்ட வரலாறு ஒரு புத்தகமாக வெளியிடப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியான மாநாடு, கருத்தாடல்கள் போன்ற பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அதன் பிற்பாடு மதியத்திற்கு பின்னர் காட்சிப்படுத்தல் இருக்கின்றது. அந்த கண்காட்சியில் பலவிடப்பட்ட தடயங்கள், அதாவது காணாமலாக்கப்பட்டோர் இறுதியாகவும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுடைய ஞாபகமாக அவர்கள் இன்னொன்றுக்கு தங்கள் குடும்பத்தவர்களுக்கு வழங்கிய நினைவு பொருட்கள் என்பனவும் காட்சிப்படுத்த இருக்கின்றது. எனவே அன்றைய தினத்தினை மிகச் சிறப்பான வகையில் அழுத்தம் திருத்தமாக சர்வதேச நீதி மூலமாகத்தான் நாங்கள் இந்த நீதியை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை சர்வதேசத்திற்கு தெரிவிக்கும் முகமாக அனைவரும் இதில் பங்கு கொண்டு அந்த போராட்டத்திற்கு வலிச்சேர்க்குமாறு எல்லோரையும் தயவாக மட்டக்களப்பு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீண்ட காலமாக இதில் ஒரு சிலர் வந்து சர்வதேச நீதிக்கு புறம்பான வகையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக அவர்கள் உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன், சென்ற காலங்களில் அவர்கள் ஒரு சில சர்வதேச அமைப்புகள் மற்றும் இலங்கை அரசாங்கம் நடத்திய மாநாடுகளில் கலந்திருக்கிறார்கள். உள்ளக பொறிமுறைக்கு, அதாவது OMP அலுவலகத்திற்கு வலிச்சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் கோரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இதற்கொரு ஈடானது அல்லது இதனை மழுங்கடிப்பதற்காகவோ அல்லது இதனுடைய தாற்பயத்தை குறைப்பதற்காகவோ சில போராட்டங்களை நடத்துவதற்கான முயற்சியும் நடைபெறுகின்றது. இலங்கை அரசாங்கமானது இதே போன்று பல செயற்பாடுகளை செய்விக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களும் இலங்கை அரசாங்கத்தை உள்ளக பொறிமுறை
சிறைக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் உண்மையிலேயே காணாமலாக்கப்பட்டோர் பொறுப்பு வாய்ந்த அரசு துருப்புகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது சுற்றி வளைப்புகளின் போது இராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே குற்றவாளிகளிடம் நாங்கள் நீதி எதிர்பார்க்க இயலாது. அதனால்தான் நாங்கள் சர்வதேச நீதியை கேட்டு நிற்கின்றோம். இந்த மாதிரியான தரப்புகள் அந்த உண்மையை நீதியை விளங்கிக் கொள்ளாத ஒரு தரப்பாக அரசினுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள் இருந்து செயற்படுவது என்பதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போல நான் இன்னும் ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள இந்த இடத்தில் விரும்புகிறேன். சென்ற 25ஆம் தேதி OMB அலுவலகம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் போலீசார் மிகவும் மோசமாகவும் இலைச்சத்தனமாகவும் நடந்து கொண்டார்கள். அங்கிருந்த பெண்களை வந்து தரத்தரவென இழுத்து வரப்பட்டு வெளியில் விட்டு கேட்டை சாத்தியதும் பதாதைகள் இழுத்து கிழித்தறியப்பட்டதை கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த மாதிரியான அரசு இயந்திரங்களாக இருந்து செயல்பட்ட போலீசார்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த மாதிரியான செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களுடைய உறவினர்களை பொறுப்பு வாய்ந்த அரசில் இருந்த தரப்பு அழைத்துக் கொண்டு போய் விசாரணை செய்துவிட்டு விடுவோம் என்று அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை. எனவே இவர்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பாக இருக்கும் நேரத்தில் அவர்கள் மீது மிலேச்சத்தனமாக மிகவும் மோசமாக போலீசார் நடந்த செயல்பாட்டினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றார்.